வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர்ற February 1 நம்மளுக்கு மந்த்லி செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மந்த்தினுடைய இந்த ஃபீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்றவங்க, இல்லை இதில் வந்து மார்க்கெட் சினாரியோ அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் வந்து நம்ம வெபினாராக கண்டக்ட் பண்ண போகிறோம். வர்ற 25 ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 3 மணிக்கு நமக்கு ஸ்டார்ட் பண்ண இருக்கோம். 3 மணிக்கு 25 ஞாயிற்றுக்கிழமை. ஸோ டேட் அண்ட் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெபினாரில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஃபீஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அப்படின்றதும் இருக்குது. ஸோ இந்த வெபினார் அட்டன் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு சினாரியோ வைஸ் இப்போ இன்றைக்கெலாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டு, சினாரியோ வைஸ் நல்ல ஒரு டவுன் சைடாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்றதுலாம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியராக புரியும். ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க கீழே ஃபஸ்ட் கமெண்ட்டில் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் இருக்கும். ஸோ சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் லிங்க் வந்து வெபினாருக்கான ஜூம் லிங்க் வந்து அதில் வந்துடும். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கான மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு நிஃப்டி ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே தான் ஓப்பன், அண்ட் ஓப்பனுக்கு கீழே டைரக்ட் டு ஷார்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் 550க்கும் கீழே வந்துட்டாங்க. ஸோ அப்படி வரும்போது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் அங்கே பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுமே ஓப்பனுக்கு கீழே வந்துட்டாங்க. அப்போ ஒரு நல்ல டவுன் சைட் சென்டிமெண்ட் அப்படின்னு ஆயிடுச்சு. அடுத்து நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ரிவர்சல் எந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் நடைபெறணும்? ரிவர்சலுக்கு முக்கியமான விஷயம் என்ன? இம்ப்ளைடு வால்டிலிட்டி. அப்போ கரண்ட் இம்ப்ளைடு வால்டிலிட்டி நம்ம எடுத்துட்டோம்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி டே எடுத்துக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கான இம்ப்ளைடு வால்டிலிட்டி தான் எடுக்கணும். அப்போ நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில் அந்த ஐவி நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா காலையில் ஓப்பன் மார்க்கெட்டில் நம்மளுக்கு 11 நியர்பை இருந்தவங்க அந்த ஓப்பன் மார்க்கெட்டில் இந்த மூவில் அடுத்து 10க்கு வந்துட்டாங்க. ஒவ்வொரு ரிவர்சல் அப்பையும் 10லேருந்து திருப்பி 9 அகெயின் கீழே வந்தவொடனே 10 இப்படி ட்ராப் அவுட் தான் இருந்தது தவிர பெரிய ஸ்பைக் அப் இல்லை. 10க்கும் மேலே 11 12 அந்த மாதிரி ஸ்பைக் அப்பும் இல்லை, ஸ்பைக்காகவும் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க வந்து இந்த இடம், அதாவது கிட்டத்தட்ட 25,473 அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த லோ லாஸ்ட் வீக்கினுடைய லோவுக்கு கீழேயே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் நீங்கள் இன்னும் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக பேங்க் நிஃப்டி எப்போ எஸ்டர்டே லோ, அதாவது பேங்க் நிஃப்டி வந்து எஸ்டர்டே லோவுக்கு கீழே வரல. இவங்க வந்து மொமெண்டம் கீழே இருந்தது, பட் பேங்க் நிஃப்டிக்கு எஸ்டர்டே லோவுக்கு கீழே வரல. ஸோ சரியாக 1:30 மணிக்கு எஸ்டர்டே லோவை பேங்க் நிஃப்டி கட் பண்ணும்போது நிஃப்டியும் இங்கே ஒயிட் ரேஞ்சோட பாட்டத்தை கட் பண்ணுறாங்க. அதாவது 25,410 நிஃப்டியும் பிரேக் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு கீழே நம்மளுக்கு 410 கட் பண்ணிட்டா அடுத்த ரேஞ்சு எக்ஸ்டென்ஷன் என்ன அல்லது எட்ஜஸ் என்னன்னு பார்ப்போம். அப்போ 410 கட் பண்ணதுக்கப்புறம் எட்ஜு நம்மளுக்கு 350 மாறுது. அகெயின் 350 டு 400 ஒரு ஸ்ட்ராங்கிள் க்ரியேட் ஆகுது. அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு 50 பாயிண்ட் தான். ஸோ பெரிய ரிவர்சல் அந்த இடத்துல இல்லை. ஸோ அகெயின் அந்த 350 பிரேக் பண்ணும்போது டைரக்ட் டு லாஸ்ட் மந்த்தினுடைய லோவை பிரேக் பண்ணி மார்க்கெட் ஒரு ஃப்ரீ ஃபால் கண்டிஷன்ஸ்க்கு வருது. இப்போ இதில் நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, மார்னிங் நீங்கள் ஓப்பன் மார்க்கெட்டில் ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து வச்சு அதை நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. அல்லது இந்த 0 to ஹீரோவில் புட் ஆப்ஷன்ஸ் மறுபடியும் ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸுக்கு கீழே போயிட்டு வந்தாங்க இல்லையா, அப்போ நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா ஓகே. பட் அதர்வைஸ் இதுக்கு இடையில் நீங்கள் எந்த இடத்துல எடுத்திருந்தாலும் உங்களுக்கு எஸ்எல் தான் ஹிட் ஆகிருக்கும். ஏன்னா புட் ஆப்ஷன் சைடு ஐவி அதிகமாக இருந்தனால இதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். காலுடைய ஐவி அதிகமாக இருந்தால் மார்க்கெட் வந்து கீழே போனாலும் திருப்பி ரிவர்சல் வரும். புட்டுடைய ஐவி அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன ஆகும்னா, புட் ஆப்ஷனுக்கு கொடுக்கப்பட்ட ப்ரீமியம் மார்க்கெட் ரிவர்சலே ஆகாமல் சைட் பேஸ் போட்டாலும் அங்கே டிகேன்றது நடக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் சரியாக கவனித்து பார்த்துட்டு புட் ஆப்ஷனுடைய இந்த சார்ட்டை நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள். புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் ஏறும் திருப்பி கரையும், திருப்பி ஏறும் திருப்பி கரையும் இப்படி. ஸோ டிகே தான் அவங்களுக்கு ப்ரீமியம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட டைம் வேல்யூ இருக்குல்ல, அந்த டைம் வேல்யூ டிகே பண்ணி அவங்கள இன்ட்ரென்சிக் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணி அகெயின் அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இதில் மார்க்கெட்டில் வந்து நம்மளுக்கு ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, எஸ்டர்டே லோவுக்கு கீழே, ஆல்ரெடி நம்மளுக்கு லாஸ்ட் மந்த்துடைய லோவுக்கு கீழே தான் இருக்காங்க. ஸோ அகெயின் லாஸ்ட் வீக்குனுடைய லோவையும் கடக்கிறாங்க. நமக்கு சப்போர்ட்டிவ் இண்டெக்ஸாக இருக்கக்கூடிய பேங்க் நிஃப்டியும் அவங்களுடைய எஸ்டர்டே லோவை கடந்து ட்ரேட் ஆகுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் என்ன ஆகும்? ஒரு ஃபால் தான் இருக்கும். அப்போ இந்த ஃபாலை நம்ம எது வரைக்கும்
கணிக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸ் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். ஒரு புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து ஒரு 5 ரூபா இருக்குது அப்படின்னா அதை மைனஸ், உதாரணத்துக்கு ஒரு 350 வந்து ஒரு 15 ரூபா அப்படின்னா அதை மைனஸ் பண்ணிங்கன்னா 335. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு லாஸ்ட் மந்த்துடைய லோ வருது, லாஸ்ட் மந்த்துக்கு முந்தைய மந்த்துடைய லோ. அப்போ அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 300. அப்போ 300 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் ஒரு 5 அப்படின்னா 295. அப்போ அதை கட் பண்ணால் டேரெக்டாக 250. இப்படி தான். ஸோ இது எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டே போகும். இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பைரி டேயில் ரொம்ப லோவஸ்ட்டு ப்ரீமியம் இருக்கனால நியர்பை அதுக்குள்ளே ஒரு சைட் வேஸ் போட்டு அகெயின் திருப்பி ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்கும். பட் மற்ற நாட்கள் இந்த மாதிரி ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணி போகும்போது ஒவ்வொரு ஏதோ சம் ப்ரீவியஸ் க்ளோஸில் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது. நம்ம ஆல்ரெடி இந்த வீக்லேயே லாஸ்ட் வீக்லேயே இடையில ஒரு தடவை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு 20 பாயிண்ட் 25 பாயிண்ட் அவங்களுடைய புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் இருந்து அந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்து போனாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம இந்த 0 to ஹீரோவை இப்படித்தான் நடக்கும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்துட்டே தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட்டில் எட்ஜ் கிரியேட் ஆகி அந்த எட்ஜ்லேருந்து ரிவர்சல் ஆகிற அளவுக்கு அங்கே இம்ப்ளைடு வால்டிலிட்டி இருந்திருக்கும் நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில். ஸோ இருக்கும் பட்சத்தில் அங்கே மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிருக்கும். அது அன்றைக்கி கரண்ட் டேலேயுமே உங்கள் இம்ப்ளைடு வால்டிலிட்டி இருந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஐவி நீங்கள் எதை தான் நீங்கள் மார்க்கெட்டில் வந்து சார்ட் அனலைஸ் பண்ணி டேட்டாவை எடுத்து என்ன பண்ணாலுமே இன்ட்ராடேயில் மாறக்கூடிய அந்த ஐவி இருக்குல்ல, இம்ப்ளைடு வால்டிலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா அந்த ஐவியை பொறுத்து தான், இன்ட்ராடேயில் இருக்க ஐவியை பொறுத்து தான் நீங்கள் ஒரு சப்போர்ட்டோ இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கோ இல்லை அதை பிரேக் பண்ணி கீழே போகிறதுக்கோ ஐவி தான் வந்து முக்கிய காரணியாக இருக்கும். ஏன்னா இன்ட்ராடேயில் நடக்கக்கூடிய இந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட் அப்படின்றது அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஐவின்றது நம்மளுக்கு இம்ப்ளைடு வால்டிலிட்டி. அப்போ ஒரு ஆப்ஷன் ப்ரீமியத்தில் எந்த அளவுக்கு பையர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்றதை பொறுத்து, அதில் எந்த அளவுக்கு வாலட்டிலிட்டி இருக்க போகுதுன்றதை பொறுத்து அந்த ஐவின்றது மாறுபடும். ஸோ அப்போ அந்த ஐவி நம்மளுக்கு கிளியராக நம்மளுக்கு காமிச்சிடுவாங்க எந்த சைடு இருக்காங்க, ஒரு ரிவர்சல் இருக்கா இல்லை ஃபாலோ த்ரூ மார்க்கெட் வந்து கீழே போகுமா அப்படின்றத காமிச்சிடுவாங்க. அப்போ இதில் என்ன, யாருக்கு ப்ராபபிலிட்டி, யாருக்கு வந்து மோஸ்ட் பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்லர்ஸ்க்கு. ஏன் அப்படின்னா ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணவங்களுக்கு கால் ஆப்ஷனுடைய ரிவர்சல் பெருசாக இருக்காது. ஸோ அவங்க வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. பட் இதுவே புட் ஆப்ஷனை பை பண்ணவருக்கு இங்கே வந்துட்டு ஒரு சின்ன ரிவர்சல் கொடுத்தீங்கன்னா அவரோட ப்ரைஸ் வந்து சீக்கிரமாக ட்ராப் ஆகும். ஸோ அப்படி ட்ராப் ஆகும்போது அவருக்கு வந்து ஒரு பேனிக் ஆகி எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பையர்ஸ் எப்போவுமே வந்து ஒரு ஆப்ஷன் பையர்ஸ் ஒரு மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த மொமெண்டத்துக்குள்ளேயே முடிச்சிடணும். அல்லது ஒரு ரிவர்சல் கிடைக்குதுன்னா அந்த ரிவர்சல் எடுத்துக்கணும். இல்லைன்னா 0 2 மணிக்கு மேலே இந்த மாதிரி ட்ரை பண்ணணும். மற்ற நாட்களில் நீங்கள் போய் ரிவர்சல் இல்லாத நாட்களில் போய் 2 மணிக்கு மேலே அகெயின் ரொம்ப கீழே இறங்கி முடிஞ்ச மார்க்கெட், உதாரணத்துக்கு மார்க்கெட் கீழே போயிட்டே இருக்குன்னா கீழே போன மார்க்கெட்டில் போய் புட் ஆப்ஷன் ஹை ப்ரைஸில் இருக்கவங்கள திருப்பி அகெயின் வாங்கக்கூடாது. இந்த தவறு தான் நிறைய பேர் பண்ணுவீங்க. நிறைய பேர் இப்போ நமக்கு சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ப்ராஃபிட் சென்ட் பண்ணுறீங்க, அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. நம்மளுடைய மெம்பர்ஸுமே வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் அதை தக்க வைக்கிறது அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா மார்னிங் நம்மளுக்கு எப்பவும் போல் ஒரு மொமெண்டம் கொடுத்துட்றாங்க. அந்த மொமெண்டத்தில் நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே ப்ரைஸை கால்குலேட் பண்ணிடுறீங்க. நம்மளுடைய ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ் வச்சு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுத்துடுறீங்க, பிரச்சனை இல்லை. பட் அதை வந்து தக்க வைக்கணும் மீன்ஸ் அடுத்து ரிவர்சல் இருந்தால் அடுத்த என்ட்ரி பிளான் பண்ணணும். இல்லைன்ற பட்சத்தில் மார்க்கெட்டில் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணணும். சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் நம்மளுடைய வீடியோ மூலிமா வச்சு ப்ராஃபிட் பண்ணி அனுப்புகிறீங்க. பட் அதை தக்க வைக்கிறீங்களா இல்லையான்றது தான் கேள்வி. அப்போ உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அடுத்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி இதில் எடுத்த ப்ராஃபிட்டை ரிஸ்க் வைக்கிறேன்னு சொல்லி திருப்பி லாஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து தக்க வைங்க. மேக்ஸிமம் இந்த ஒரு ட்ரேட் 1 or 2 ட்ரேட்ஸோட முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ நாளைக்கான லெவல்ஸ் பார்ப்போம். இப்போ மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் கிட்டத்தட்ட 230 கிட்ட. ஆனால் இங்கே டேபிளில் நம்மளுக்கு கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எட்ஜ் அப்படின்றது கீழே நம்மளுக்கு பாட்டம் அப்படின்றது 25,000. 6வது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7வது ஸ்ட்ரைக் ப்ரைஸை விட நம்மளுக்கு வால்யூம் அப்படின்றது கொஞ்சம் தான் கூட, பட் வேல்யூ வந்து இவங்களை விட ஜாஸ்தி. இந்த மாதிரி ஒரு நல்ல டவுன் சைடு சென்டிமெண்ட்டில் இருக்கும்போது நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ரேஞ்ச் வந்து நியர்பை கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ 26,000ன்றதை கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு 26,000ன்றது நம்மளுக்கு கட் ஆகிடுச்சு அப்படின்னா 25,000 புட்டு, அடுத்து 25,300 புட்டு வந்துடும். அப்போ இந்த இடத்துல நம்ம எடுக்க வேண்டியது ஐடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் 25,500 இருந்தாலும் அவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே தான், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு நியர்பை தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ இருந்தாலும் மார்க்கெட் வந்து அகெயின் திருப்பி ஒரு உள்ள
சின்ன ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதில் இதை நம்ம பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா ஒரு நல்ல ஃபால் கொடுத்துருக்காங்க அப்படின்றப்ப அகெயின் ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் கொடுத்து ஒரு சைட் வேஸோ இல்லை சைட் வேஸ் டு டவுனோ போய்ட வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ரிவர்சல் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் அங்கே இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருக்கணும். எஸ்டர்டே ஹை அண்ட் லோவுக்கு மிட்டில் ஓப்பன் ஆகி மேலே போகணும். அப்படி ஓப்பன் ஆனால் தான் நம்மளுக்கு ரிவர்சல் அகெயின் மறுபடியும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு கண்டினியூஷன் ஆகுது அப்படின்றது. அதர்வைஸ் என்ன ஆகுனா மார்க்கெட் வந்து ஒரு சைட் வேஸு அல்லது டவுன் ட்ரெண்ட் அல்லது சைட் வேஸ் டு டவுன் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குறது ஐவி இல்லாமல் அந்த மாதிரி நடக்கும். அப்போ நம்ம வந்து ரேஞ்ச் இதை எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ஷார்ட் எட்ஜினுடைய பாட்டம் 230 முடிஞ்சிருந்தாலும் 25,300 தான் நம்மளுக்கு ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய பாட்டம். ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு நியர்பை இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன். ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய டாப் அப்படின்றது 25,500 ஷார்ட் எட்ஜினுடைய டாப். 25,400 அப்படின்றது ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். இது அடுத்ததாக வந்து ஒய்டஸ்ட் எட்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 25,000 டு டைரெக்டாக நம்மளுக்கு 25,600. அப்போ 25,600க்கும் 25,000 கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட் அப்படின்ற பட்சத்தில் அதில் 300. அப்போ 25,300 அப்படின்றது ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். அப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே இருந்தால்தான் விஷயம். அப்போ இதுக்கும் கீழே இருந்துட்டாங்க அப்படின்னா 300 புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் எடுத்து நம்ம ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம், 500 கால் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸையும் அதோட ஆட் பண்ணி ஒயிட் ரேஞ்சோட பாட்டம், இதெல்லாம் இதை தாண்டி நிற்கும் போது எங்கே போவாங்க? ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய பாட்டத்துக்கே போவாங்க. அப்போ 500 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் வந்து நம்மளுக்கு 67. அப்போ 25,567 அப்படின்றது நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சினுடைய டாப். ஒயிட் ரேஞ்ச் அப்படின்றது 25,300 க்ளோஸ் வந்து நம்மளுக்கு புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 172 ரூபா. அப்போ 300 + 172 அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு 25,128 சம்திங் வரும். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். அப்போ 172 + 67 அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு 230, 239. அப்போ 25,739 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப். ஸோ 239 நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 25,061 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். ஸோ இதுதான் ரேஞ்சாக இருக்கக்கூடும். மிட் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு 300 and 400. ஸோ இந்த 100 பாயிண்ட் தான் மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட்டுக்கு உண்டான கேப் அப்படின்றது நம்மளுக்கு 100 பாயிண்ட் இருக்குது. அப்போ அந்த 100 பாயிண்ட்டில் நாளைக்கு மார்க்கெட் வந்து என்ன பண்ண போகிறாங்க? அந்த 100 பாயிண்ட்டில் மிடில் ஓப்பன் ஆகிட்டு கீழே வர போகிறாங்களா இல்லை மேலே போக போகிறாங்களா அப்படின்றது தான் விஷயம். ஸோ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை பொறுத்த மட்டும் 11, 12. ஸோ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இன்னொரு 1 or 2 வீக்ஸுக்கு கொஞ்சம் ஹையராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை அகெயின் மறுபடியும் இந்த எக்ஸ்பைரிலேருந்து திருப்பி அகெயின் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைஞ்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும்? சைட் வைஸோ இல்லை எந்த சைடு இருக்காங்களோ சினாரியோ வைஸ் அந்த சைடில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. முக்கியமாக வந்து இந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயம் வந்து நம்மளுக்கு நேற்றுக்கு நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கால் ஆப்ஷனோட புட் ஆப்ஷன் சைடு டபுள் த டைம் இருந்தாங்க. ஸோ அதனுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்றத இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ நாளைக்கு ஓப்பன் மார்க்கெட்டில் இந்த புட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய இந்த ஐவி வந்து அகெயின் ஸ்பைக் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் மொமெண்டம் இன்னமும் கொஞ்சம் கீழே இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஓப்பனுக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் பேங்க் நிஃப்டி ஒரு டவுன் சைட் சென்டிமெண்ட் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 60,000 ஸ்டார்டில் இருந்தாங்க. அதை பிரேக் பண்ணி கீழே வந்திருக்காங்க 59,400. அப்போ 59,500 ஸ்டார்டல் நியர்பை இருக்குது மார்க்கெட்டில். ஸோ அந்த ஸ்டார்டலுக்கு நியர்பை எடுத்துங்க. 59,500 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் அவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸின் அடிப்படையில். ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போ இன்னும் நமக்கு 1 or 2 வீக்ஸ் தான் இருக்குன்றப்போ அவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸின் அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கலாம் அவங்களுடைய ரேஞ்சு. ஸோ இவங்களுடைய இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கணும். மார்க்கெட் வந்து எந்த சைடில் மொமெண்டம் இருக்குது அப்படின்றத பொறுத்து இவங்களுடைய இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியும் மாறுபடும். மந்த்லி எக்ஸ்பைரிக்கு இருக்கக்கூடிய இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இப்போயுமே உங்களுக்கு கால் ஆப்ஷன் சைடு 10, புட் ஆப்ஷன் சைடு 12. ஸோ காலை விட புட் ஆப்ஷன் சைடில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது பேங்க் நிஃப்டி சைடில். அப்போ பேங்க் நிஃப்டி நாளைக்கு ஒரு வேளை இந்த எஸ்டர்டே லோவுக்கு கீழே கடந்தாலும் அவங்க இன்னும் வீக்லி லோவுக்கு கீழே வரல. கவனிக்க வேண்டிய விஷயம், பேங்க் நிஃப்டி வந்து எஸ்டர்டே லோவை கடந்தாலும் நிஃப்டி வந்து வீக்லி லோவுக்கு இருக்காங்க. பட் பேங்க் நிஃப்டி வீக்லி லோவுக்கு கீழே வரல. அப்போ பேங்க் நிஃப்டியும் வீக்லி லோவுக்கு கீழே வந்து எஸ்டர்டே லோவுக்கு கீழே வந்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல டவுன் சைட் சென்டிமெண்ட்டாக இருக்குது சான்சஸ் இருக்குது. அப்போ அவங்களுக்கு வர்றதுக்கு இன்னும் தொலைவு அப்படின்றது அதிகமாக இருக்குது. அப்போ இந்த லோ
இன்றைக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த 59,283 அப்படின்ற இந்த லோ இருக்கு இல்லையா, இந்த லோவுக்கு கீழே நாளைக்கு ஒரு வேளை அவங்க ட்ரேட் ஆகி நிஃப்டியும் எஸ்டர்டே லோவுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் சென்டிமெண்ட் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.